ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிராண்ட் நியூ வீடியோ அண்ட் வெல்கம் டு அட்டகத்தி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சீரிஸ் ரேண்டம் ரேண்ட்ஸ். சம்மந்தமே இல்லாத விஷயத்தை சம்மந்தப்படுத்தி சம்மந்தமே இல்லாமல் பேசுறதா இந்த ரேண்டம் ரேண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா, ஒய் ரீசன்ட் தமிழ் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் ஃபெயில் அண்ட் ஒய் இட் ஷுட் நாட். தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவை பார்க்கறது ஒரு ரீசன்ட் 4 to 5 இயர்ஸாக ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடிலாம் ஸ்லோமா வச்சு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், மொக்கையான காமெடி சீன்ஸ் 4 பாட்டு 3 ஃபைட்டு, இதுதான் கமர்ஷியல் சினிமாட்டு இருந்துச்சு. ஹீரோ மாஸ் சீன்ஸ் 1 கிலோ, ஹீரோயின் கிரிஞ்சு சீன் 1/2 கிலோ, கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் ஃபைட்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு சோஷியல் மெசேஜ், கமர்ஷியல் ஃபிலிம் ரெடி. அப்படி இருந்த கமர்ஷியல் ஃபார்மேட் இப்போ 10 தேட்டரிக்கல் மூமெண்ட்டு 15 ரெஃபரன்ஸ்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி மாறலாம் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி படங்கள் சஸ்டெயின் ஆகலை. இந்த வீடியோக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் லைக் மெய்யழகன், வீரதீர சூரன், கர, மாவீரன் ஏன் இந்த படங்கள் பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகலை அண்ட் ஏன் இந்த படங்கள் பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி நான் நிலையில பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு இந்த படங்கள்ல ஓரளவுக்கு மாஸ் எலமெண்ட்ஸ் இருந்தாலுமே அது ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஒரு லிமிட்டுக்குள்ளார தான் இருந்துச்சு. ஸோ அதனாலே ஆடியன்ஸ் நார்மலான கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படங்களை என்ஜாய் பண்ணல. இந்த படங்கள் ஏன் ஜெயிச்சிருக்குன்னா, இந்த படங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஜானர்ல இருந்துச்சு. இந்த மாதிரியான ஜானர்ஸ் பெருசா தமிழ் சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் ஆகாமே இருந்துச்சு. அந்த மாதிரியான ஜானர்ஸை இந்த படங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுச்சு. மெய்யழகன் ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ஃபிலிம், வீரதீர சூரன் ஒரு கிரவுண்டட் ரூரல் ஆக்ஷன் த்ரில்லர், அதுவும் ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு படம் வித் ஆல் கிரே கேரக்டர்ஸ். இது கேவா? டே கே இல்லடா, கிரே 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 கேரக்டர்ஸ். கரா ஒரு ரூரல் ஹைஸ் த்ரில்லர், இதுலயும் எல்லாருமே கிரே கேரக்டர்ஸ் தான். மாவீரன் ஒரு கிரவுண்டட் ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னா அது மாவீரன் தான். தமிழ் சினிமா என்ன, இந்தியன் சினிமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னா அது மாவீரன். இப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக் ஜானர்ல இருக்கும். ஆனா இந்த படங்கள் பெரிய சக்சஸ் ஆகல. ஒருவேளை இந்த மாதிரி படங்கள் சக்சஸ் ஆச்சுன்னா இதே மாதிரியான யூனிக் கான்செப்ட்ஸ் தமிழ் சினிமாவில் நிறைய வரும். அது நடக்காது போல. இந்த மாதிரி படங்கள்ல காமனா இருக்க பிரச்சனையே ப்ரொமோஷன்ஸ் தான். இந்த படங்கள்ல பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாதனாலேயே இந்த படங்களை ஆஹோன்னு ப்ரொமோட் பண்ண முடியல. இப்பெல்லாம் ஒரு படம் ஓடணும்னா ஒரு மொக்க பாட்டை வித் 30,000 ரீல்ஸ் தேவைப்படுது. அட்லீஸ்ட் ஆன்லைன் ஆடியன்ஸோட பேசிக் அட்டென்ஷனை வாங்கவே இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. அதெல்லாம் இந்த படங்கள்ல பெருசா கிடையாது. அதனாலேயே இந்த படங்களுக்கு பெரிய சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரஜினி அண்ட் கமலுக்கு வயசு ஆயிடுச்சு. விஜய் அண்ட் அஜித் வித்தியாசமான கரியர் பாத்துல போயிட்டு இருக்காங்க. அதனால தனுஷ், எஸ்கே, சிம்பு, கார்த்தி இவங்கள மாதிரியான ஆக்டர்ஸ் தான் தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லீட் பண்ணிட்டு போறாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். If you are bad, I am your dad. இந்த டைம்ல இவங்களோட கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இவங்களும் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாதிரி பெரிய கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா இதே தான் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல நடந்துச்சு. ரஜினியோ, கமலோ, விஜயோ, அஜித்தோ புதுசான எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் அதுக்கு பெருசா அட்டென்ஷன் தராம விட்டுட்டாங்க. ஸோ அதனாலேயே அவங்க அந்த மாதிரியான படங்களை ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்பயும் அதே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இப்ப இருக்க நம்ம ஜெனரேஷன்லயும் குவாலிட்டி சினிமா வராது. இது ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. When mediocrity has been set as standard, rubbish is acceptable. Acceptable becomes extraordinary and extraordinary becomes genius. அதாவது குவாலிட்டி சினிமா குறைஞ்சுன்னா ஆடியன்ஸோட ரசனை குறையும். ஆடியன்ஸோட ரசனை குறைஞ்சுன்னா நல்ல சினிமா வராது. நல்ல சினிமா வரலன்னா மொக்க படங்கள் நிறைய ஹிட் ஆகும். மொக்க படங்கள் நிறைய ஹிட் ஆச்சு அப்படின்னா தமிழ் சினிமா கீழே போகும். கேஸ் இல்லாம கூட சமையல் செஞ்சிடலாம் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்க போக கூடாது. டார்ச்சர் பண்றானுங்க. கண்டென்ட் படத்துல மாஸ் எலிமெண்ட் இல்லைங்கிறான், கமர்ஷியல் படத்துல லாஜிக் இல்லைங்கிறான். ஒரே ப்ரெஷரா இருக்கு மேடம் இந்த முட்டா பைய ரிவ்யூ பார்த்தா. இதோ தனக்கு தான் சினிமா தெரிஞ்ச மாதிரியும் விட்டா நானே நல்ல படம் தான் எடுத்துருவேங்கிற மாதிரியே ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. நான் ரிவ்யூ கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா அந்த ரிவ்யூ நல்லா கொடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க வைக்கிற கிரிட்டிசிசம்ஸ் நல்லா இருக்கணும். அந்த கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கணும். அதாவது நீங்க வைக்கிற கிரிட்டிசிசம்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம உளறிட்டு அபியூசிவான வேர்ட்ஸோ இல்ல ஸ்லாங்கி யூஸ் பண்ணிட்டு நீங்க நல்ல படங்க கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிரிட்டிசிசம்ஸே அவங்களுக்கு ரீச் ஆகாது. ஏண்டா
போன டான் விசஸ் யூத் வீடியோல நீ பேசுனது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சர்க்காசம் தான், யாரையுமே ஹர்ட் பண்றதுக்காக கிடையாது. அந்த வீடியோல நிறைய பேர் அந்த கிரிட்டிசிசம்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துக்கிறேன். இனிமே அது ரிப்பீட் ஆகாமையும் பாத்துக்கிறேன். பட் கொஞ்சம் கெட்ட வார்த்தை மட்டும் கண்டினியூ ஆகும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த படங்கள்ல ஹீரோஸா இல்லாம புரோட்டகனிஸ்டா இருப்பாங்க. மீன்ஸ் கதாநாயகனா இல்லாம கதையின் நாயகங்களா இந்த படத்துல இருப்பாங்க. அதுவே இந்த பிலிம்ஸை ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது. லைக் எஸ்கே வந்து ஒரு பைந்தாங்கோலி மாதிரி அவரோட யூஷுவல் நேச்சர்ல இருந்து வெளில வந்து நடிச்சிருந்தாரு. கராண்ட் வீரதீர சூரன்ல தனுஷும் விக்ரமும் ஒரு கிரே ஷேட் கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அவங்க கிரே ஷேட் கேரக்டரா இருந்தாலுமே ஓரளவுக்கு அவங்களோட எமோஷன்ஸ் கரெக்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஸ்டைல் ஞாபகம் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மெய்யழகன்ல கார்த்தியும் அரவிந்த் சாமி போர்ட்ரே பண்ணதை பத்தி நான் தனியா சொன்னுங்கிற அவசியமே இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஓடினப்ப இந்த மாதிரியான ஃபீல் குட் படம்லாம் தமிழ் சினிமாவில் வரதே இல்லைன்னு நிறைய ஆடியன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன கேட்க தோணுச்சு தெரியுமா? ஏண்டா டே மெய்யழகெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க கோமாளியாடா இருந்தீங்க. என்னதான் இந்த மாதிரியான படங்கள் ஃபெயில் ஆனாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு 2 படங்கள் ஹிட் ஆகுறது ரொம்ப மனசு சந்தோஷமா தான் இருக்கு. பட் அதே விஷயத்த ஓரளவுக்கு பெரிய ஆக்டர்ஸ் பண்ணா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கருப்பு சக்சஸ்க்கு அப்புறம் சூர்யா அண்ணா கம்பேக் கொடுத்துட்டாருன்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. டே அந்த மனுஷன் சூரிய போட்டுலே கம்பேக் கொடுத்துட்டாரா? ஏன் ரெட்ரோல கூட ஓரளவுக்கு நல்லா தாண்டா பண்ணிட்டாரு. பட் இருந்தாலுமே கருப்பு தான் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் கம்பேக்கா இருக்கு. அதுதான் என்ன உண்மையாவே ரொம்ப வருத்தமாக்குது. கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் ஆன சூரிய போட்டு ரெட்ரோல கிடைக்காத சக்சஸ், 24 படம் மாதிரியான எக்ஸ்மென்ட் ஃபிலிம்ல கிடைக்காத சக்சஸ் கருப்புல கிடைச்சிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க சூரிய போட்டு தியேட்டர் ரிலீஸ் இருந்தா பயங்கரமா ஓடி இருக்குன்னு. மேபி சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஒரு வேலை தியேட்டர் ரிலீஸ் ஆகும் போது இந்த படமும் ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் லாக் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இப்போ அந்த சக்சஸ் கருப்புல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனாலேயே சூர்யா இதுக்கு மேல பெரிய கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. கருப்பை ஒரு மாதிரி பயங்கரமான கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னா அது குட் ஓல்டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆன துப்பாக்கி, அயன், மங்காத்தா, சிவாஜி, எந்திரன், தசாவதாரம், இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல எந்த மாதிரியான கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அயன் ஸ்மக்லிங்கை வச்சு ஒரு பயங்கரமான சம்பவம். துப்பாக்கி அது வரைக்கும் இல்லாத ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை பத்தி ஒரு பயங்கரமான படம். தன்னோட 50th ஃபிலிம்ல யாருமே எடுக்காத ரிஸ்க அஜித் மங்காத்தல எடுத்தாரு. ஒரு கம்ப்ளீட்டான வில்லன் ரோல். இன்ன வரைக்கும் நின்னு பேசிட்டு இருக்க அந்த படம். சிவாஜி ஒரு ஆல் டைம் ஃபேவரட் கமர்ஷியல் ஃபிலிம். என்னதான் சங்கரோட யூஷுவல் டெம்ப்ளேட்டா இருந்தாலும் இந்த படம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்திரன் என்னதான் வெளில பார்க்க ஒரு மாதிரி எக்ஸ்பென்ட் படம் மாதிரி இருந்தாலும் அந்த படத்திலும் எல்லா கமர்ஷியல்ல மட்டும் இருக்கும். தசாவதாரம் மாதிரி ஒரு இன்டர் கனெக்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம் வித் 10 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் கெட்டப்ஸ் அப்படின்னு யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த கமல் புல் ஆஃப் பண்ணிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான குட் ஓல்டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். இந்த மாதிரி சினிமாக்கள் இனிமே வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா கருப்புலையுமே உண்மையான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்ங்கிறது இருக்கு. ஆனா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட்லயும் ரெஃபரன்ஸ்லயும் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸை போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் இந்த மாதிரி ஃபார்மேட் எடுத்தாதான் ஆடியன்ஸ் விரும்புவாங்க அப்படின்னு ஆர்ஜே பாலாஜியே கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நினைச்சிருந்தா அவர் இன்னும் இதை ஒரு சீரியஸான படமாவே மாத்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை வேற மாதிரி டிவைட் பண்ணிட்டாரு. இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனாலும் இருந்தாலும் இதை விட சூப்பரா பண்ணியிருக்கலாம். பட் ஆர்ஜே பாலாஜி அதை பண்ணாம விட்டுறாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 2021 அப்ப டாக்டர் அண்ட் மாநாடு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 2022ல திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரியான படங்கள்லாம் கமர்ஷியல் சக்சஸ் ஆகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா டாக்டர் மாதிரி ஒரு டாக் காமெடி படமும், மாநாடு மாதிரி ஒரு லூப் படமும், திருச்சிற்றம்பலம் மாதிரி ஒரு ஃபீல் குட் லவ் ஃபிலிமும் மூணுமே 100 crore கிளப்ல சேர்ந்து இருந்துச்சு. ஆடியன்ஸோட ரசனை மாறிடுச்சு, குவாலிட்டியான சினிமா வரப்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த கனவு இப்ப கனவா போயிடுமான்னு பயமா இருக்கு. ஏன் சார் இந்த மாதிரி கமர்ஷியல் படம்லாம் ஓடவே கூடாதா? கமர்ஷியல் படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லுங்க, கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் தோக்க கூடாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? குட் குவாலிட்டி சினிமா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க, நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ see you with another interesting video. Until then, bye bye.